ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அன்பு தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், எங்களை தைரியப்படுத்தும், திடப்படுத்தும், பலப்படுத்தும், எங்களை வழிநடத்தும் கர்த்தாவே, உம்மிடத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். இந்த 3ஆம் அதிகாரத்தை 4ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவர்களே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். இது ஒரு சந்தோஷத்தின் நிறுவம், பிலிப்பியர் நிறுவம். எல்லா இடத்துலையும் சந்தோஷம் சந்தோஷம் என்று வர்றதை பார்க்கிறோம். இது கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் பிள்ளைகளுக்கே எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவர் என்ன சொல்றான், இது உங்களுக்கு நலமாயிருக்கும். திரும்பவும் நான் சொல்றது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்றார். அப்போ நாய்கள் அப்படின்னு சொன்னா, நாய்களுடைய ஒரு தன்மை என்னன்னு சொன்னா, தான் கற்கிறத தானே சாப்பிடும். அத மாதிரி அந்த யூத பாரம்பரியங்களை விட்டு எங்க வந்தாச்சு, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய வழிக்கு வந்தாச்சு. ஆனா மறுபடியும் எங்க போறீங்க, அந்த நாயை போல மறுபடியும் விட்டு விட்டதை திரும்ப தொடர்ந்து போக போறீங்க அப்படிங்கிறதான் அதுல அவர் காட்டுகிறார். பொல்லாத வேலையாட்களுக்கு, அதாவது கபடமான கள்ள வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சுண்ணத்துக்காரர்னா அவங்க அந்த விருத்த சேதனத்தை போதிக்கக்கூடிய யூத மதத்தினர், அவங்களுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்போ நம்ம நம்பிக்கை கிரியைகள் மேல இருக்கக்கூடாது. இதை செய்தா கடவுள் பிரியமாயிடலாம், அதை செய்தா கடவுள் பிரியமாயிடலாம், ஈவன் காணிக்கை கொடுத்தா கூட கடவுள் பிரியமாயிடலாம்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்கும் மேல அவரை விசுவாசிப்பது, ஆவியினாலே அவருக்கு ஆராதனை செய்வது, கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுறது அப்படின்னா, அவருக்குள்ளதான் எனக்கு எல்லாமே, அவருக்குள்ளதான் எனக்கு வெற்றி, அவருக்குள்ளதான் எனக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு, அவருக்குள்ளதான் எனக்கு ரட்சிப்பு, அவருக்குள்ளாக தான் நான் வாழ்கிறேன், அவருடைய கிருபையில் தான் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி அப்படியாய் வாழ்றதுதான் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யறது, மேன்மை பாராட்டு. நாம் தான் உண்மையாவே இருதயத்தில விருத்த சேதனம் உடையவர்கள் என்று சொல்கிறார். 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நாமும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிக நம்பிக்கையாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின் படிக்கு குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகளே பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஓகே. அப்போ மாம்சத்துல அவங்களுக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னா, அந்த யூதர்களுக்கு நான் 8ஆம் நாள்லயே கரெக்டா 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டளை இருந்துச்சு. அதனால அதே மாதிரி நான் பண்ணவன், இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தின் பென்யமீன் கோத்திரத்தான், நான் எபிரேயரிலே பிறந்தவன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயர்கள் தான் ரொம்ப பக்தி வைராக்கியம் உடையவர்கள். இஸ்ரவேலர்ல யூத மதத்திலே பரிசேயர்கள் ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள். வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்றது, ஓய்வு நாளை சரியா கடைபிடிக்கிறது, இப்படி பல காரியங்கள்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதே போல
பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். இந்த யூத மதத்தை தவிர மற்ற எல்லாரும் தவறு செய்கிறவர்கள், தவறானதை பின்பற்றுகிறவர்கள் சொல்லி அந்த வைராக்கியத்தின்படி சபையை என்ன செய்தார்? துன்பப்படுத்தினார். நியாயப்பிரமாணத்துக்குடைய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆனா நியாயப்பிரமாணத்துப்படி அது சரியானது. நியாயப்பிரமாணத்துல மற்ற மதங்களை சேர்ந்தவங்களை என்ன செய்யலாம்? துன்பப்படுத்தலாம். மற்றவங்க எல்லாம் கடவுளை பின்பற்றல, அவங்க தவறான மார்க்கத்தார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதனால என்ன யாரும் என்ன செய்ய முடியாது? நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாது. 7-8 வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவில் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதாவது பொதுவாக நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று சொல்லி யாரும் விரும்புறது கிடையாது. பொதுவாக ஒருவேளை 98% பேர் அந்த அவரை பற்றி நிறைய அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு கிடையாது. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நம்ம பொண்ணு வீட்டார்னு வச்சுக்கோ. அப்போ என்ன நினைப்போம்? மாப்பிள்ளை என்ன பண்றாரு, என்ன படிச்சிருக்காரு, எப்படிப்பட்டவருங்கிறதுலாம் ஒரு நம்ம எப்படியா கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அட்லீஸ்ட் என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை செய்யறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாருனாதான் என்ன செய்யணும், வேற சொத்துக்களா என்ன இருக்கு அப்படி தெரிவிக்கலாம் நமக்கு ஒரு ஆவல் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு போல பைபிள் எழுதி வச்சிருக்குன்னா அவரை பத்தி அறிகிற அறிவு எதுதான் கிடைக்கும்? இந்த வேத புத்தகத்துல கிடைக்கும். முதலாவது. ரெண்டாவது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட நம்ம பழக ஆரம்பிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு உண்மை உள்ளவர், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், எவ்வளவு சாந்த குணம் உள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர் அப்படிங்கிறதுலாம் நாம் பழகும் போது என்ன செய்யும்? அவரோட நெருங்கி வாழும் போது அறிந்து கொள்வோம். எப்படி நம்ம ஆத்துகிறவர், எப்படி நம்ம தேற்றுகிறவர் என்பதெல்லாம் அறிந்து கொள்வோம். இப்ப இதை அறிவதற்காக நான் என்ன செய்யறேன்? இப்படிப்பட்ட நான் எபிரேயன், இஸ்ரவேல்ல பிறந்தவன், பென்யமீன் கோத்திரத்தான், இப்படிப்பட்ட மாம்சத்துக்குரிய பெருமைகளை எல்லாம் நான் என்ன செய்தேன்? அகற்றி விட்டேன். அதெல்லாம் எனக்கு லாபம் கிடையாது, அதெல்லாம் பெனிஃபிட் கிடையாது, இதெல்லாம் நஷ்டம், அதெல்லாம் எனக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் எண்ணுகிறேன். எப்படியாவது அவரை அறிகிற அறிவுல வளரணும். அது ரொம்ப முக்கியம். அவரை அறிகிற அறிவு. அதுதான் பைபிள்ல அவர் ஆண்டவர் சொல்றாரு, வேத வசனம் கேட்குங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி இடுபவர்கள் அவைகளே அப்படின்னு சொல்லி. பொதுவாக இன்றைக்கு காலம் செல்ல 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 அந்த வேதத்தை தியானிக்கக்கூடிய நேரத்தை கொடுக்கறது, அவரை இன்னும் வேதத்தை அறிஞ்சிக்கணுங்கிற ஆசை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைந்து போய்கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். 119ஆம் சங்கீதம் வாசித்து பார்த்தாதான் அவர் என்ன சொல்றாரு? கொள்ளை பொருளை கண்டுபிடித்தது போல நம்முடைய வேதத்தில் அவளா இருக்கிறேன் அப்படின்றார். அதாவது ஒரு திருட போய் திருடனுக்கு பார்த்தா எல்லாம் பீரோ திறந்தா உள்ள எல்லாம் தங்க நகையா இருக்கு, வைர நகையா, கட்டுக்கட்டா பணமா இருக்கு, வீட்டுல யாருமே இல்லை, அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு இருக்கும் நான் நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வாஞ்சை அவருக்கு வேத வசனங்கள் எடுத்தார். இப்போ ஆண்டவரை அறிய வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மீகா 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். மீகா 7 அதிகாரம் தான் இருக்கு. வாசியம் 7 அதிகாரம் தான் இருக்கா? ஆமா. அதாவது சொல்வார், நான் என்னை அறிகிற அறிவு தான் அப்படின்னு சொல்லுவார். அது சரி, நான் நெக்ஸ்ட் டே நான் பார்க்கும்போது சொல்றேன். அது மீகாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். அவரை அறிகிற அறிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பவுல் அதை குறித்து ரொம்ப அதிகமாக எழுதியிருப்பார். ஏன்னா இவ்வளவு அதிகமா அறிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எப்படி இருப்போம்? தைரியமா இருப்போம் இல்லையா? ஒரு அப்பா இருக்காருன்னா அப்பா இப்படிப்பட்டவர் அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம அப்பா கட்டாயமா என்ன செய்திருவாரு, இதெல்லாம் நமக்கு செய்திருவாரு, இதெல்லாம்
இதுக்காக நமக்கு பாதுகாப்பா இருப்பார், நமக்கு ஆறுதலா இருப்பார், நமக்கு தேறுதலா இருப்பார், தைரியம் நம்மளை என்கரேஜ் பண்றவரா இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி தெரியும் போது நமக்கு அவர் மேல என்ன உண்டாகும்? தேவன் மேல, நம்ம அப்பா மேல எவ்வளவு நம்பிக்கை ட்ரஸ்ட் வருதோ அதே மாதிரி ஆண்டவர் மேல நம்முடைய ட்ரஸ்ட் வளரும். ஆனா கணவரை பத்தி அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனா தெரிஞ்சுக்கலாம். சிலர் சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு கணவனை புரிஞ்சுக்கிறது மனைவியை புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. கொஞ்ச காலத்திலே தெரிஞ்சிடலாம், இவர் இப்படி இவர் இப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளணும். தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கேற்றபடி நம்ம என்ன செய்யலாம், நடந்து கொள்ளலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிறார் அப்படின்னா அவர் எதுலெல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்காரு, எதுலெல்லாம் அவருக்கு பிடிக்காதது, எதெல்லாம் அவருக்கு பிடிக்கும், அப்போ அவருக்கு எதெல்லாம் செய்தா பிடிக்கும், எதெல்லாம் பண்ணா அவருக்கு அவர் நம்ம மேல விருப்பமா இருப்பாரு, பிரியமா இருப்பாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும்னா அதை வேதத்துல இருந்து அல்லது நம்ம அவரை பழக பழக அவரோடு இணைந்து வாழும் போதுதான் அவரை பத்தி நம்ம என்ன செய்ய முடியும், அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். 9வது 10வது வசனம் 9 11 வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் நியாயப்பிரமாணத்தினால வர்ற அந்த காரியங்கள்லாம், இந்த இதை செய்தா அதை செய்தா எல்லாம் நான் ஒரு சுயநீதி உள்ளவனா இருப்பேன். தசமபாவம் கொடுக்கிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கிறது, இன்னும் சொல்லப்பட்ட பலிகளை தான் செய்யறது, இதனால வர்ற அந்த நீதி சுயநீதியை நான் இல்லாம கிறிஸ்துவினால் வருகிறது, நம்முடைய விசுவாசத்தினால். இப்போ நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தினால் தான் இல்லையா? இயேசு கிறிஸ்துனால நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுமா அப்படி யோசிக்கிறோம். ஒரு நாள் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாது. ஆனா என்னைக்கு ஒருத்தன் அவர் மேல விசுவாசம் வைக்கிறானோ, அவர் எனக்காக பலியானதினாலே ரத்தம் சிந்தினாலே நான் அவர் மேல விசுவாசம் வச்சா என்னுடைய பாவம் எல்லாம் நீங்கப்படும், எனக்கு மன்னிப்பு கிடைக்கும், நான் பரிசுத்தமாகி விடுவேன் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போதுதான் நம்ம என்ன பண்றோம், ரட்சிக்கப்படுகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. அப்படி அப்போ விசுவாசம் தான், விசுவாசத்தின் மூலம் வருகிற நீதியை உடையவனாயிருந்து நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, செத்து போன ஒருவரை உயிரோடு எழுப்புறதுங்கிறது அதுக்கு பெரிய ஒரு வல்லமை வேண்டும், ஒரு பெரிய செயல். அதே அளவுக்கு நம்மிடத்திலும் என்ன செய்கிறார், அதே வல்லமையை செயல்படுத்துகிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அப்ப அந்த வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பாடுகளோடு ஐக்கியம், அதே போல அதே பாடுகளை அனுபவிக்கிற ஒரு ஐக்கியத்தையும், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிரும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். இப்ப நானும் அப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் போய் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நானும் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன செய்யணும், உயிரோடு எழுந்திருப்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ நம்ம ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தால் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார், பின்பும் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவரோடு கூட என்றைக்கும் இருப்போம் என்று சொல்லப்படும். அப்போ அவருக்குள்ள மரிச்சவங்க எல்லாம் உயிரோடு இருப்போம். இந்த உயிரோடுக்கு தகுதியாகணும்னா அதுக்காக இந்த உலகத்தின் மேன்மைகளை எல்லாம், உலகத்தின் ஆசாபாசங்களை எல்லாம், இச்சைகளை எல்லாம் நினைச்சுறாங்க, நஷ்டம் என்று விட்டு விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் அப்படின்றது. இந்த குப்பை அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டங்குன்னு இருக்கும். டங்குனா அது மாட்டு சாணம். ஆனா ஒரிஜினல் டங்க்ல மனிதனுடைய கழிவு அப்படிங்கிற மீனிங். அத மாதிரி அதை நம்ம எவ்வளவு வெறுப்போம் அதை பார்த்தாலே, ஒரு மனிதனுடைய கழிவை பார்த்தா. அத மாதிரி நான் நினைச்சிறேன், அதை வெறுக்கிறேன் என்று சொல்லி உலகத்தின் மேன்மைகளை,
இன்னைக்கு உலகத்தின் மேன்மைகளை எல்லாரும் அததான் அதிகமா விரும்புறாங்க. அதனால்தான் ஒரு பெரிய வல்லமை அங்க இல்லை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு ஊழியர் இடத்துலாம் காணப்பட முடியலன்னா உலகத்தின் மேன்மை. தங்களை போற இடத்துல மதிக்கணும், உயர்வா எண்ணணும், பெரிய காணிக்கைகள் கொடுக்கணும். ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்த காலத்துல நான் ஒருத்தர் சொன்னாங்க, இவர்கிட்ட நீங்க பேசுங்க, அவர் கரெக்டா சொல்லுவார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அப்போ அவருக்கு நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அடுத்த தடவை அந்த காரியம் நடந்துச்சு. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன கனம் பண்ணலையான்னார். கனம் பண்ணலையா? ஐயா, கனம் பண்றதுனாலதான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு. இல்ல, கனம் பண்ணல நீங்க அப்படின்ட்டு அவருடைய அக்கௌண்ட் நம்பரை அப்படியே மனப்பாடமா சொல்றாரு. அதான் கனம் பண்றது. அவருக்கு பணம் ஜெபம் பண்ணி முடிவு வந்துடுச்சான். ஏற்கனவே எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் கனம் பண்றது. பணம் கூலிக்காரர்கள் மாதிரி நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டேன், உடனே எனக்கு பணம் அனுப்பு. அப்படி மேன்மைகளை தான், உலகத்தின் மேன்மைகளை, உலகத்து காரியங்களை தான் எல்லாரும் தேடு பொருளா இருக்கிறார். 12ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினான் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அதாவது நான் எல்லாம் பண்ணிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஞானஸ்நானம் பெற்றேன், நல்லா ஊழியம் செய்யறேன். அதனால நான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதெல்லாம் நான் முடிச்சுட்டேன். இன்னும் நான் முற்றிலும் நல்லா தேர்ச்சி உள்ளவன். இவ்வளவு நிருபங்கள்லாம் நான் கடவுள் எனக்கு கொடுக்குறாரு, இவ்வளவு வெளிப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. அதனால முழுசும் நான் தேர்ச்சி அடைந்து விட்டேன் என்று சொல்வதற்கு இல்லை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடுகிறேன். இப்ப ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு என்ன செய்தார்? பிடித்தார். இப்போ சீடர்கள்லாம் பிடிக்கும்போது, உள்ள ஆபிரகாம் பிடிக்கும்போது உன்னை பெரிய ஐஸ்வர்யாவன் ஆக்குவேன்னு சொன்னார், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஆனா சீசர்களை பிடிக்கும்போது நான் என்ன சொன்னாரு? உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன். அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஏன்னா 12 பேர் தான் விட்டுட்டு போனார் கடைசியில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில. ஆனா உலகம் முழுதும் சுவிசேஷம் என்ன செய்தது? பரவியது. அது மிகப்பெரிய ஆச்சரியமான காரியம். இப்ப எதுக்காக? ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்திருக்கிறார்? நம்மை பிடித்திருக்கிறார். அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதை எப்படியா நான் நிறைவேற்றி விட வேண்டும். எதுக்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ அதை நான் எப்படியா நிறைவேற்றி விட வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்யறேன்? நீங்க தமிழ்ல மட்டும்தான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லியிருக்கு. அருமையாக ஆசையாய், சந்தோஷமாய் என்ன செய்யறேன்? என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். 13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அப்புறம் அதை பிடிச்சிட்டேன், இவ்வளவு ஊழியம் பண்ணிட்டேன், இவ்வளவு சாதிச்சுட்டேன், இவ்வளவு அற்புதம் நடந்திருக்குது, அதிசயம் நடந்திருக்கு, இவ்வளவு நிருபங்கள் எழுதிட்டேன், அதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு இல்லை. பின்னானவைகளை மறந்து, இதெல்லாம் நம்ம பின்னான இழுக்கக்கூடிய காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பேக்வர்ட் திங்ஸ், எதெல்லாம் கிறிஸ்துவை விட்டு பின்னால இழுக்குமோ அதையெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? மறந்து விட்டு முன்னானவைகளை நாடி, இதெல்லாம் ஃபார்வர்ட் திங்ஸ், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியங்கள், எதெல்லாம் கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குமோ அந்த காரியங்களை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பொருளுக்காக, பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ ஒரு இலக்கு இருக்கு, ஒரு டார்கெட். அந்த டார்கெட்டை நோக்கி நான் என்ன செய்ய போறேன்? தொடர போறேன். எப்பவுமே என்னுடைய ஊழிய தலைவர்களோடு கூட நான் பேசும்போது கூட அதை சொன்னேன். நம்ம ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணோம் நம்முடைய ஊழியத்துல. அப்படி இல்லைன்னா வளர்ச்சியே இருக்காது. நான் என்ன செய்யணும் இந்த வருஷம் அப்படின்னா ஒரு டார்கெட் இருக்கணும். ஒவ்வொரு ஜெபக்குழுவும் குறைந்தது ஒரு மிஷினரியாவது ஒரு வருஷத்துக்கு அனுப்பணும்.
ஒரு மாத காணிக்கை அனுப்புவதை பெருக பண்ணி ஒரு 10% கூட்டணும் அப்படி சில ஆலோசனைகள்லாம் சொன்னேன். இப்போ அதே மாதிரி ஒரு இலக்கு இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது? நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒண்ணும் சாதிக்க முடியாது. இந்த வருஷத்துல எப்படியாவது ஒரு 2 பேரையாவது ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். ஒருவேளை ஒரு 30 நாள் போயிடுச்சு, 330 நாள் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள ஒரு 2 பேரையாவது ஆண்டவர்கள் கொண்டு வரணும். எப்படியாவது 5 வாலிபர்களை கொண்டு வரணும். எப்படியாவது சில சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். அப்படி ஏதாவது ஒரு இலக்கு நம்ம வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வேலையே செய்ய முடியாது. சும்மா ஜெபம் பண்ணிட்டு போவோம், அல்லது ஒர்ஷிப் பண்ணிட்டு போவோம். ஒர்ஷிப் பண்றது தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக. ஆனா எத்தனையோ மக்கள் இன்னும் இருள கிடக்குறாங்களே, அறியாம இருக்காங்களே. இந்த பக்தி பாடல்லாம் நேற்று ஒரு நாளுக்கு அந்த கேட்டேன், கோயில்ல போட்டு இருந்தாங்க. அப்போ ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இன்னும் எவ்வளவு மக்கள் இப்படி குருட்டுத்தனமாய் இருள இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு இலக்கு நமக்கு வேணும். கடவுள் நம்ம மூலம் ஏதாவது சாதிக்கணும்னு வச்சிருக்க. சும்மா அவன் வெறுமனே இருந்துட்டு பரலோகத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் அழைக்கல. அந்த இலக்கை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? தொடர வேண்டும். 15, 16 வாசிங்க. 15, 16. ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையிலும் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. அப்போ நம்ம தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். 10 வருஷம் 15 வருஷம் ஆண்டவருக்குள்ள வளர்ந்துட்டோம். இப்போ இதே மாதிரி சிந்தனை எனக்கு எப்படிப்பட்ட சிந்தனை இருக்குது? நான் இன்னும் வளரல, இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு, செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது, இலக்கை நோக்கி நான் போகணும், என்னுடைய நான் எதற்காக அழைத்தோரோ அந்த காரியத்தை நான் முடிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே இருக்கணும். வேற சிந்தை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது இல்லையா? சில சொல்றாங்க, இன்னும் ஒரு 2 வீடு கட்டி விட்டா நல்லா வாடகை வந்துட்டு இருக்கோம், அல்லது அதான் வாங்கி போட்ட ஒரு பிளாட்டை வாங்கி போட்டா அதுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அது இன்னும் டபுள் விலைக்கு போகும். இந்த மாதிரி சிந்தனைகள் தான் நிறைய அன்றைக்கு எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கிறது. வேற சிந்தை இருந்தா ஆண்டவர் அதை எங்களுக்கு என்ன செய்ய உணர்த்தி காட்டுவார். எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமா. இப்ப எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோமோ அதுல இருந்து ஒரே சிந்தை நமக்குள்ள இருக்கணும், ஒரே ஒழுங்கா நடந்துக்கணும். ஒழுங்கை விட்டு என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் தவறி போய் விடக்கூடாது. பதினேழாம் வசனம் 18ஆம் வசனம் வாசிங்க. சகோதரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். வாசிங்க. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அப்போ என்ன பின்பற்றுங்கிற? என்னோட கூட பின்பற்றி, நான் சொல்ற மாதிரி பின்பற்றி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியா நோக்குங்கள். நாங்க எப்படி நடக்கிறோமோ அதே போல நடக்கிறவர்களை அவங்களும் நோக்கி பாருங்க. இன்னைக்கு நிறைய தவறான உபதேசங்கள் நிறைய வந்துட்டு சாவாமைன்றான். கிறிஸ்தவனுக்கு சாவே கிடையாது. ஒரு 85-90 வயசு வந்தா அவங்க என்ன பாடுபடுறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, யாரும் பிள்ளைகள் சரியா கவனிக்கிறது கிடையாது. தானா அவங்களுக்கு பல காரியங்கள் மற்றவங்களோட உதவி இல்லாம செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது நீ 150 வயசு வரைக்கும் வாழ்ந்து என்ன பிரயோஜனப்பட போற? எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்க போகுது? ஆனா சாவாமையும் உங்களுக்கு சாவாமையே கிடையாது. அப்படி சொன்னவங்களாம் செத்து போயிட்டாங்க. அப்படி செத்து போன ஒருத்தருக்காக 1 மணி நேரம் உட்காந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணிருக்காரு, ஒரு ஊழியக்கார். ஏன்னா சாவாமையை அவர் நம்பினவர் 2 பேரும்.
அவர் உயிரோடே வரல. சாவு எனக்கு ஆதாயம்ன்றார். இல்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவறதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நேற்று ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார். ஸ்கூல்ல கேட்டாராம் ஆசிரியர் பசங்களை பார்த்து, ஒருவேளை ஒரு 1,00,000 2,00,000 ரூபாய் பணத்தை எடுத்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டா சொர்க்கத்துக்கு போகலாமா அப்படின்னு ஒரு பையன் சொன்னானா, போக முடியாது அப்படின்னாலும். உன்னுடைய சொத்து எல்லாத்தையும் வித்து, ஒருத்தவன் தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் வித்து ஏழைகள் கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போனா போக முடியாது, போக முடியுமானார் கேட்டாராம். அதே பையன் சொன்னானா, போக முடியாதுன்னு. ஏண்டா அப்படி சொல்றான்னாராம். சார், செத்தாதான் சார் போக முடியும் அப்படின்னா. அதனால சாவு நமக்கு ஆதாயம். ஒருவேளை இந்த வயசுல 40 45 வயசுல நம்ம சாகுறது தேவையில்லாது. ஏன்னா நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க, குடும்பம் இருக்கிறது. ஆனா ஒரு அதிக வயசு ஆக ஆக எப்போ போய் ஆண்டோடு சேர்றோமோ அப்போ சேர்றது நல்லது. அதனால அப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று உங்களுக்கு நிறைய சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா வியாதி வராது, பாடு வராது, துன்பம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கடன் கிடையாது. இயேசுவை நம்பினா சுகரே வராதுன்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அதுக்கெல்லாம் நிறைய எதிர்ப்புகள். இயேசுவை நம்பு, சுகரே வராது அப்படின்னு. அதனால இப்படிப்பட்டவங்களாம் அது சிலுவை பாடுகள் உண்டு மனிதனுக்கு. அதனால அப்படிப்பட்டவங்க சிலுவைக்கு பகஞ்சர். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையை அவர்கள் பூமிக்கு அடுத்த வகையில் சிந்திக்கிறார். அப்படிப்பட்டவனுடைய முடிவு அழிவுதான், அழிஞ்சு போயிடுவாங்க. அவருடைய தேவன் வயிறு, நல்லா சாப்பிடணும், விதவிதமா என்ன செய்யணும், சாப்பிடணும். அவருடைய மகிமை, அவருடைய லட்சை, அவளுக்கு வெட்கம் தான் உண்டாகும். அவருடைய மகிமை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வெட்கத்தை அடைவார்கள். அவள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார். பூமி கார்த்தியே நினைச்சு கவலைப்படாதீங்க. அது இல்லையே, இது இல்லையே, அது வேணுமே, இது வேணுமே, ஒரு சொந்த வீடு கூட இல்லையே, சொந்த பைக் கூட இல்லையே, சொந்த கார் கூட இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே. எல்லாத்தையும் தேவன் தருவார். இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் இன்னவைகள் இருந்து அவர் அறிந்திருக்கிறார். அப்பாவுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும், என்ன செய்யணும். அதை குறிச்செல்லாம் ஒரி பண்ணிட்டே இருக்காதீங்க. அந்த வியாதி வந்துருமோ, இந்த வியாதி வந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, பிள்ளைகள் என்ன ஆயிடுவாங்களோ, அதை குறிச்செல்லாம் சிந்திக்காதீங்க. 20ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து. இப்போ நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்துல. ஏற்கனவே எபிசி எல்லாம் படிச்சோம். நம்ம இப்பவே அவர் என்ன உன்னதத்துல உட்கார செய்துட்டாரு அப்படின்னு சொல்லி. உன்னதத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி. அங்க உட்கார்ந்துட்டு என்ன செய்யக்கூடாது, பண்ணி மாதிரி கீழே உள்ளத தேடிட்டே போகக்கூடாது. கீழே தேடிட்டு போற ஒரு விலங்கு இது பண்ணி. எதை தேடணும்னு உங்களுக்கு தெரியும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், ரட்சிக்கிறவர், அவர் எப்போ வருவார்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அதுலதான் அந்த பாடுகளை குறித்து, உலக அழிவை குறித்து ஆண்டவர் பேசும்போது, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது உங்க மீட்பு சமீபமாயிருக்கிறது என்று அறிந்து உங்கள் தலைகளை நிமிர்த்தி பாருங்கள் அப்படின்றார். நிறைய உலகத்துல உபத்திரவம், பிரச்சனைகள், பூமி எதிர்ச்சி, அது எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுன்னா மேல பார்க்க ஆரம்பிக்கும். எதுக்காகனா நம்முடைய ரட்சகர் வரப்போகிறார் என்பதுதான். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய பெரிய நம்பிக்கை அதுதான். இந்த உலகம் கைவிடலாம், பிள்ளைகளை ஏமாற்றலாம், பிள்ளைகள் வஞ்சனை செய்யலாம், கணவர் துரோகம் பண்ணலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனா ஒருத்தர் வரப்போறார் நம்மை மீட்பதற்காக. ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்தவர் அவரே. அட்வான்ஸ் பண்ணிட்டார், நமக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டாரு. மணமகளாக நம்மை நிச்சயித்து விட்டார். சீக்கிரமா வந்து அழைச்சிட்டு போக போறார். அதே நினைத்து கொண்டிருங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாடுகளும் மறைந்து போயிடும்.
தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு விடும். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். தம்முடைய வல்லமையான செயலின்படி என்ன செய்வாரா? அற்பமான சரீரம். நம்முடைய சரீரம் அற்பமான சரீரம், மேன்மையோட கிடையாது, மகிமை கிடையாது. இது சிலர் அழகா இருக்கலாம், சிலர் அழகில்லாம இருக்கலாம், சிலர் அங்கேயே குறைவுகள் உள்ளவர்களா இருக்கலாம். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு குறைபாடுகள்லாம் இருக்கலாம். இல்ல எந்த குறையுமே இல்லாமலும் தெரியலாம். வியாதியோடு இருக்கலாம், பலகீனத்தோடு இருக்கலாம், சுகவீனத்தோடு இருக்கலாம். ஆனா இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய சரீரத்துக்கு ஒப்பாக, தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த போகிறார். அவர் வரும்போது நாம் எப்படிப்பட்டாலும் அவரை போல் இருப்போம் என்று சொல்லி யோவான் எழுதுகிறார் நிருபத்துல. அப்படிப்பட்ட ஒரு சரீரமாக, மகிமையின் சரீரமாக நாம மாற்றப்பட போகிறோம். இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, எத்தனையோ காரியங்கள் நம்மை சோர்வடைய செய்யும். நம்முடைய பாடி பலதுக்கு ஒத்து போகாது. பலகீன சரீரம், அற்பமான சரீரம். ஆனா இதை ஒரு நாள் மகிமையான சரீரமாக அவர் என்ன செய்ய போகிறார்? மாற்ற போகிறார். அந்த நாள் சீக்கிரம் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும்படி சொல்கிறார். அதுக்காக யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பொதுவாக ஜெபிப்பதில்லை. 4ஆம் அதிகாரத்துக்கு போறோம். 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். தன்னுடைய சபை மக்களை பார்த்து எவ்வளவு அன்பா சொல்றாரு பாருங்க. பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர், சந்தோஷமும் கிரீடமும். அவங்கதான் யாரு? யாருதான் உண்மையாவே கிரீடம்? அந்த சபை மக்கள் தான். எந்த இடத்துல ஊழியம் செய்தாரோ பவுல், அந்த இடத்துல உள்ள மக்கள் தான் அவருக்கு கிரீடம். ஏன்னா பரலோகத்துக்கு போகும்போது மதிப்பை கொடுக்க போறதுல அவர்கள் தான் கிரீடமா இருப்பாங்க. சந்தோஷமே அவங்கதான். இவங்கதான் என் மூலம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க இன்னும் ஆண்டவர் இந்த வசனத்தெல்லாம் கேட்டு இன்னும் நிலைச்சிருக்காங்க, ஆண்டவருக்காக உறுதியா இருக்கிறாங்க. அதுதான் அவருக்கு சந்தோஷம், அதுதான் அவருக்கு கிரீடம். சமயத்துல என்னுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தருடைய மகனுடைய திருமண நிச்சயத்துக்காக போயிருந்தேன். அந்த தம்பி இப்போ மிஷனரியா இருக்காரு. அவர் போறதுக்கு நான் கொஞ்சம் உதவி செய்தேன். அவருக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தேன். அதனால சில ஆலோசனைகள் கேட்கும்படி செய்தார். நாங்க 2 பேரும் உபவாசம் பண்ணோம் ஒரு இடத்துல. அப்போ அவருக்கு ஆண்டவருக்கு எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணுங்கிற ஒரு இதை ஆண்டவர் கொடுத்தார். அதனால இப்ப எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தா ஒருத்தரோட கேட்டா, நீங்க தான் அவருக்கு காட் ஃபாதர் ஆம அப்படின்னு சொல்லி. அவர் எல்லா இடத்துலயும் அந்த இடத்த சொல்லுவார், எல்லாத்துக்கும் ஆலோசனை கேட்பாரு என்கிட்ட. ஒரே ஒரு ஆட்கள் மூலம் எனக்கு இவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கும் போது ஒரு கிரீடம் கிடைச்சது அன்றைக்கு. அந்த பொண்ணு அவருடைய சம்பந்தி, அவர் ஒரு பாஸ்டர், அவர் கேட்டாரு, பிரதர் நீங்க தான் அவரை இது வழி நடத்தினீங்களாம அப்படின்னு சொல்லி. அப்போ அதுதான் எனது கிரீடம். நான் எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு பெருமை கிடையாது, என்னுடைய சந்தோஷம். அதை பார்க்கும்போது என்னுடைய ஒரு சோல் அப்படின்னு சொல்லி. ஆத்மாக்களை ஆதாயம் பண்றதுல அதுதான் ஒரு பெரிய நிலையான சந்தோஷம். இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். ஒரே சிந்தையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. யார்? 2 பேரும் பெண்கள். பொதுவா ஒரு இது சொல்லுவாங்க, 2 வேட்டி ஒன்னா போக 2 சாரி ஒன்னா போகாது அப்படின்னு. ஒத்து போக முடியாது. இங்கேயும் யாருதான் பிரச்சனை? பெண்கள் தான். ஒரே சிந்தையாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரே சிந்தையாலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். விட்டு கொடுக்கலன்னா இருக்க முடியாது. சபைகள்ல நிறைய வேறுபாடுகள் இருக்கும் ஒருத்தர். ஏன்னா அந்த ஒரு இடத்துல எல்லாம் சேர் போட்டிருப்பாங்க அல்லது பெஞ்ச் போட்டிருப்பாங்க. உட்கார போகும்போது ஒரு பெண் பக்கத்துல இடம் இருக்கும். ஆனா அதுல போய் உட்கார்றது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுக்கும் நமக்கும் ஒத்து வராது, பிடிக்காது. அது பக்கத்துல போய் உட்கார, அது பக்கத்துல எப்படி போய் உட்கார்றதுன்னு வரும்.
அது பக்கத்துல தான் உட்காரணும். பகை, இந்த வஞ்சகம், போட்டி, பொறாமை, கசப்பு இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் ஒழிச்சிடணும். குடும்பத்துக்குள்ளே அப்படித்தான். அது வர்றதுனாலே நான் அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன். அது எத்தனை மணிக்கு வருதோ அது வந்துட்டு போன அப்புறம் தான் போய் பார்க்கணும். அப்படிலாம் யோசிப்பான். யாரோ குடிச்சோ ஆவியான வெளிப்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படிலாம் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, ஒரே சிந்தையா இருக்கும். ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அதுக்காக மற்ற எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுவோம். துரோகம் பண்ணவங்களா இருக்கலாம், நம்மளை பழி வாங்கினவங்களா இருக்கலாம், ஏமாத்தினவங்களா இருக்கலாம், வஞ்சித்தவங்களா இருக்கலாம், நம்மளை தூசிக்கிறவங்களா இருக்கலாம். நஷ்டம் என்று விட்டுரும். அதெல்லாம் ஒரே சிந்தையா இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். 3ஆம் வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. ஆமென். அப்போ அந்த ஒரு சபைக்கு எழுதுறாரு. நம்ம முதலே பார்த்தோம், கண்காணிக்கு எழுதுறாரு. கண்காணிகள், உதவிக்காரர் அவங்களுக்குலாம் எழுதும்போது ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, நீ அவங்களுக்கு உதவியாரு 2 பேருக்கும். அடுத்து அவங்க 2 பேரையும் கன்சோல் பண்ணு, சரியா இது பண்ணு, அந்த பிரிவினையெல்லாம் சரி மாத்தி வை அப்படிங்கிறக்கா அவர் வேலை இது இருக்கலாம். ஏன்னா அவள் கிளமந்தோடும் என் உடன் வேலையாட்டும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அப்போ அவங்க 2 பேரும் சாதாரண ஆட்கள் கிடையாது, விசுவாசிகள் கிடையாது. பவுலுடைய ஊழியத்துல அவருடைய உடன் ஊழியர்களுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த எயோதிக்காலும் சிந்திகையாலும் அவருடைய நாமங்கள் எங்க இருக்குது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. மிகவும் பிரயாசப்பட்டா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கும். ஆனா ஒரு மனமாவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். அதான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா, எப்போதும் சந்தோஷமா இருக்கிறது. எல்லா நிகழ்ச்சிகளும் ஒழுங்கா குடும்பத்துல நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எதிர்பாராம நடக்கிற சில நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாக்கும், சந்தோஷத்தை கெடுத்து விடும். ஆனா எப்போதும் சந்தோஷம், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்துச்சு. அவர் பார்த்து கொள்வார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், நான் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, இந்த பிரச்சனைகள்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் இல்லையா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அதனால எப்போதும் சந்தோஷமா இருக்கும். இப்போ நான் அதிகமா பாதிக்கப்பட்டது எதுனா வாழ்க்கையில செல்வியுடைய தம்பியுடைய சுகவீனம் தான். முதல்ல வயிறு வலின்னு சொன்னாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா குடல் வால் வெடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருந்து, குடல் வால் வெடிச்சு ஒருத்தரும் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுலயும் பிழைச்சார். பரவாயில்லன்னு நினைக்குமா, அடுத்தது பார்த்தா ஒரு கட்டி இருக்கு நாங்க, அது கேன்சர் கட்டி மாதிரி தெரியுது நாங்க. ஜபம் 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 தான். இத மாதிரி போராடிய வாழ்க்கையில ஜபம் பண்ணது கிடையாது. சில நேரங்கள்ல யோசிச்சு பார்ப்பேன், இத மாதிரி இந்த ஊழியத்துக்காக மற்ற மற்ற மக்களுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக இவ்வளவுலாம் ஜெபம் இருக்குமா அப்படின்னு. அதை வச்சுலாம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இந்த ஆழ்துளை கணத்துல ஒரு பையன் மாட்டிட்டான், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தீபாவளி டைம்ல, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால எல்லாம் டிவியில அதை போட்டு மக்கள் தமிழ்நாடே அழுதுகிட்டு இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் ஜெபம், ஆண்டவரே அந்த பையனை எப்படியா காப்பாத்தும். ஆனா எவ்வளவு பேரு பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம எவ்வளவு ஜெபம் பண்றோம், எவ்வளவு எவ்வளவு ஆடுறோம் அப்படின்னு சொல்லி
நான் சில பிரசங்கள் செய்திருக்கிறேன். இதெல்லாம் கவலையான காரியம் தான். அதுபோல உலகத்துல அந்த இதுக்கெல்லாம் சில நேரங்கள்ல இப்ப நான் தம்பியை குறிச்சு பேச வந்தேன். அந்த நேரத்துல ரொம்ப கவலையா இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணா கடைசியில ஒரு ஒரு சமாதானம் வர்றதை பார்த்தோம். அதனால கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எது நடந்தாலும் அப்படியே துக்கிச்சு மொழியில் ஒதுங்கிறாதீங்க. பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன் எல்லாம் போயிடாதீங்க. அவர் நமக்காக செயலாற்றுகிறவராக இருக்கிறார். நமக்காக படுகிறவராய் இருக்கிறார். நம்மை குறித்து கவலை உள்ளவராய், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அதனால சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிட்டு உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதால் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார். அதனால சார்ந்த குணத்தோடு இருங்க. மோசையை பார்த்து மோசமா பேசினாங்க. ஆரோனும் அவனுடைய மனைவியும் ஒன்றை மட்டும் தான் கடவுள் பேசுவாரா, எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா அப்படிலாம் பேசினாங்க. அவளோட மனைவியை குறித்தெல்லாம் குற்றம் சாட்டினாங்க. அவ இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்தவளா இல்லையா தெரியாது. ஒருவேளை புறஜாதிங்கிறதுனால இப்படி திட்டினாங்களா தெரியல. ஆனா அவன் இப்படி இருந்தான், அமைதியா இருந்தான். பூமியிலே நிறைந்த சமாதானம், உலகத்திலேயே சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது மோசையை குறித்து. ஆனா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கலாம். அவர் கேட்டார், கர்த்தர் கேட்டார் அப்படின்னு அந்த வசந்த வாசிங்கன்னா கர்த்தர் கேட்டார் அப்படின்னு இருக்கும். இவங்க நினைச்சிட்டாங்க மோசை தான் திட்டுறோம் அப்படின்னு. மோசை தான் வசைப்பாடுறோம்னு நினைச்சிட்டாங்க. ஆனா கர்த்தர் கேட்டார். அவன் ரிப்போர்ட் பண்ணல, ஜெபம் ஆண்டவரே அப்படிலாம் பேசுறாங்க ஆண்டவரே எல்லாம் ஜெபம் பண்ணல. ஆனா கர்த்தர் கேட்டார். அதனால சாந்த குணமா இருங்க, அமைதியா இருங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அதை குறித்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சொல்லுங்க. அதை குறித்து கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டே இன்னைக்கு சமைக்கவே இல்லைங்க, அவ்வளவு கவலையாயிட்டு, ரொம்ப கோபமா பேசிட்டு போயிட்டாரு, அதனால என்ன பண்ணல, சமைக்கவே முடியல, அதை நினைச்சே எனக்கு இன்னைக்கு சமைக்க முடியாம ஆயிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் குறித்து என்ன செய்யுங்க, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். அப்போ ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு நன்றி செலுத்தி, எல்லாருக்கும் இல்லாத எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். திருமணம் ஆகாம எத்தனையோ பேருக்கு தவிக்கிறாங்க, குழந்தைகள் இல்லாமல் தவிக்கிறவங்க எவ்வளவு பேர் உண்டு. ஆனா எனக்கு இருக்கிற சில குறைகளை நினைத்து நான் வேதனைப்படுத்தாம ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். செல்லுடைய தம்பிக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி ரொம்ப கவலை. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து எங்க எல்லாருக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு. இன்னும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அதனால அந்த அளவுக்கு போராடி ஜெபம் பண்ண மாதிரி இல்லாம கர்த்தர் நிச்சயமா செய்து விடுவார். அப்படி ஒரு சமாதானத்தை நமக்கு என்ன செய்யறது, எல்லா புத்திக்கும் மேலான, நம்ம புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானம் நமக்குள்ள என்ன செய்யறோம், வந்துவிடும். எட்டாம் வசனம் வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ எது உண்மை, எது புகழ்ச்சியை தரக்கூடியது, எது நன்மையானது, எது பரிசுத்தமானது, இப்படிப்பட்டதே என்ன செய்யுங்க, சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ சிந்தனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை செய்யறதே சாத்தான் நம்முடைய சிந்தனையில தான் வேலை செய்வான். சோம்பேறியினுடைய
மூளை சாத்தானுடைய உலைக்களம் இருக்கும். அவனுடைய ஒர்க் ஷாப் எது? மூளைதான். மூளையில தான் வேலை செய்வான். சோம்பேறியா ஒண்ணுமே செய்யாம இருந்தா அவங்க வேலை செய்வான். எல்லாரும் யுத்தத்துக்கு போய் ராஜாக்கள் யுத்தம் பண்ணும் காலம் வந்துச்சு. நான் தாவீது யுத்தத்துக்கு போகாம மாடியில சுத்திட்டு இருந்தார். குளிக்கிற பெண்ணை பார்த்து அதுல விழுந்து போனார். ஒழுங்கா யுத்தத்துக்கு போயிருந்தா அதுல விழுந்திருக்க மாட்டார். அதனால என்ன வேலை செய்யணுமோ ஏதாவது ஒரு வேலை செய்துட்டு இருக்கணும். சும்மா உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. பைபிள் படிங்க, அல்லது ஒரு பாட்டு பாடிட்டு இருங்க, அல்லது பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, அல்லது அதை துதிச்சுட்டே இருங்க. காலையில தான் ஆராதனை பண்ணணும், சர்ச்சையில தான் ஆராதனை பண்ணணும் இல்லை. அந்நிய பாஷைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். எனக்கு டைம் எப்போ நான் முடிப்பேன்னு சொல்ல முடியாது. பொதுவா 4 மணி 4:30 மணிக்கு முடிக்கிறது உண்டு. சில நாள் 2:30 மணிக்கே முடிப்போம். திறவை படுத்தாலும் அதுக்கு தூக்கம் வராது. அப்ப லைட் போட்டு பைபிள்லாம் படிக்க முடியாது. 2:30 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 6:30 மணி வரைக்கும் அந்நிய பாஷையிலே பேசியிருப்பேன். அப்படியே உள்ள உட்காந்து ஒரு தனி பெட், இன்னொரு பெட்ரூம்ல உட்காந்து தனியா பேசிட்டே இருப்பேன். நேரம் போனதே தெரியாது. ஏன்னா அந்நிய பாஷையில் பேசுறது தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். அவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுகிறான் அப்படின்னு. இப்போ நாம் பக்தி விருத்தி அடையணும், இன்னும் பரிசுத்தமாகணும்னா அவரோடு ரகசியங்களை பேசணும். ஒரு பிரதர் எங்களுடைய பொன்னையான ஒரு மிஸ்ஸாரி, நாங்க இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவர் சொல்லுவாரு, காலையில 3 மணி நேரம் அந்நிய பாஷையெல்லாம் பேசுவேன் அங்க இருக்கும்போது. ஒவ்வொரு நாளும் 6 சபைகளை சந்திப்பார். ஒரு வாரத்துல 42 சபை. ரெஸ்டே கிடையாது அவரு. இப்போ காரணம் 3 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசிட்டு போறதுதான். சபையில நடக்குது. பல பாடுகள் பட்டிருக்காரு. அடிச்சிருக்காங்க, உதைச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்நிய பாஷையில பேசுறது நான் அன்றைக்கு காலையில உணர்த்தப்பட்டதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். தனியா மெதுவா சத்தம் போட்டு அழைப்பா பேசக்கூடாது. மெய்தியா அவரோடு பேசுறது. ரகசியம் பேசுறதுன்னா எப்படி பேசுறது? மெதுவா என்ன செய்யுங்க, பேசி பழங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியமா இருக்கும். அன்னைய பாஷை கிடைக்கலன்னா கேளுங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு எப்படியா தாங்க ஆண்டவர், நானும் உங்கள்ட்ட ரகசியம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. 9ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென். இப்போ பவுல் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அது அவர்கிட்ட கேட்டது, அவர்கிட்ட பார்த்தது, அவருடைய நடை உடையில பார்த்து கண்டுபிடிச்சது, இது என்னோ அதையே என்ன செய்யுங்க. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். கண்ணாபின்னான்னு வாழ்ந்தா சமான் தேவன் என்ன செய்ய மாட்டார், நம்மோடு கூட இருக்க மாட்டார். 10ஆம் வசனம், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மன மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. ஆமென். மறுபடியும் அவர் என்ன செய்தார், ஒரு இடத்துல சொல்றாரு, யாருமே எந்த சபையுமே அவருக்கு என்ன பண்ணலையா, ஹெல்ப் பண்ணலையா ஊழியத்துல. ஆனா மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினால் அப்படின்றாரு. மறுபடியும் நீங்க என்ன செய்தீங்க, எனக்கு ஒரு மகிழ்ச்சியோடு எனக்கு உதவி செய்தீர்கள், அதனால நான் சந்தோஷம் படுகிறேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் வாய்க்கவில்லை. உங்களுக்கு சரியான நேரம் கிடைக்கல, அதனாலதான் நீங்க இதுவரைக்கும் எனக்கு என்ன பண்ணல, எந்த ஹெல்ப்புமே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், என் குறைகளினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்போ எதுக்காக எனக்கு குறைச்சலுக்காக நான் அப்படி சொல்லல, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்றார். அதாவது எப்பவும் ஒரு அமைதியோடு, கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டும் சரி, சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டும் சரி,
பிரியாணி கிடைச்சாலும் சரி, கஞ்சி கிடைச்சாலும் சரி, என்ன கிடைச்சாலும் சரி, நான் என்ன செய்யறேன், ஒரு மன ரம்யமாய் நான் இருக்கிற கற்றுக்கொண்டேன் அப்படின்ற கண்டென்டட் லைஃப்னு சொல்லுவாங்க. ஒரு திருப்தியான வாழ்க்கை. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்னியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எவ்விடத்திலும் வேற இடத்துக்கு போனா, இப்ப மகள் வீட்டுக்கு போறோம், மகன் வீட்டுக்கு போறோம், சிலருக்கு அப்படிலாம் போகும்போது என்ன இருக்காது, சொந்த வீட்டுல இருந்த மாதிரி இருக்காது. ஆனா எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா விதத்திலும் நான் இப்படிதான் இருக்கிறேன். திருப்தியா இருக்கும், பட்னியா இருக்கும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இப்ப ஆண்டவர் போதிச்சிருக்காரு. ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு எத்தனையோ இடத்துல ஒரு நிர்வாணமா இருந்தேன்றாரு, பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், தண்ணி கூட கிடைக்கல அவருக்கு. அப்படிதான் அவர் கொடுக்கும்போது அப்ப ஆண்டவர் அவருக்கு போதிக்கிறார். எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுதான் ஆகணும், எல்லாத்தையும் நீ சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு போதித்து இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிறார், ஸ்ட்ரெங்தன் பண்றார், தைரியப்படுத்துகிறார். அதனால எந்த காரியத்தையும் நான் அதை செய்ய எனக்கு பலன் உண்டு. கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டும் சரி, அவர் என்னை பலப்படுத்துகிறார், எனக்கு போதிக்கிறார், என்னை தைரியப்படுத்துகிறார். எல்லாத்தையும் செய்யறதுக்கு எனக்கு பலன் உண்டு. 14 ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடே உடன்பட்டது நலமாயிருக்கிறது. அப்போ என்னுடைய உபத்திரவத்துல என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. இவருடைய உபத்திரவங்கள்ல அவங்க என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, அவருடைய தேவைகளை சந்தித்தார்கள். அது எனக்கு நல்லது அப்படின்றார். ஊழியக்காரன் வந்தா அவங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு கோல்டு வாட்டர்ன்னு இருக்கு தமிழ்ல, இங்கிலீஷ்ல இஃப் யூ கிவ் அ கோல்டு டம்ளர் கிளாஸ் ஆஃப் கோல்டு வாட்டர், ஒரு பச்சை தண்ணி கொடுத்தா கூட அதோடைய பலனை அடையாமல் போக மாட்டான்றார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஊழியக்காரன் கொடுக்கறது. கரெக்ஷன்லாம் நிறைய எங்க வீட்டுக்கு வருவாங்க, ஒரு 4-5 பேர் வருவாங்க. பொதுவா நாங்க இப்பெல்லாம் ஒன்றும் ரெடியா வச்சுக்கிறது இல்லை. நான் இந்த வருஷம் யோசிச்சு எனக்கு உள்ளத்துல கொஞ்சம் உள்ள உணர்வு வந்துச்சு, இனி வந்து இப்படி கரெக்ஷனுக்குலாம் வரும்போது அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் கட்டாயம், அவங்கள ஒரு நல்லா உபசரிச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சது உண்டு. ஏன்னா அதுக்கேற்ற ஆசீர்வாதம் நமக்கு என்ன உண்டு, தண்ணி கொடுத்தாலே ஆசீர்வாதம், டீ கொடுத்தா பன்மடங்கான ஆசீர்வாதம். ஒரு சின்ன அடைய செய்து கொடுத்தா விசுவாசத்தோடு கூட என்ன செய்யல, எண்ணெயும் மாவும் குறைந்து போவதில்லை என்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால மற்றவங்களுடைய ஊழியக்கார உபத்திரவத்துல நம்ம என்னால முடிஞ்ச உதவி செய்ய நம்ம ஆயத்தமா இருக்கோம். 15-16 மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மகதீனாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேவிலிருந்து இருந்தபோது என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். ஆமீன். அதாவது வேற எந்த சபையும் என்ன செய்யல, அவங்களுக்கு பிலிப்பி சபை மாதிரி அவருக்கு பணம் கொடுத்து உதவி செய்யல, அவருடைய தேவையில சந்திக்கல. தெசலோனிக்கேயில் இருக்கும்போதுதான் 2 தரம் என்ன செய்யுங்க, எனக்கு பணம் உதவி செய்து, பொருள் உதவி செய்து எனக்கு என்ன செய்தீர்கள், உதவி செய்தீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அப்போ எனக்கு உபகாரம் கிடைச்சது, அதுக்காக நான் இது சொல்லல. இப்படிலாம் உங்களை பாராட்டினால் எனக்கு நீங்க மறுபடியும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்க நான் சொல்லல. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கே நாடுகிறேன். அப்ப நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதை ஞாபகம் வச்சு. நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட், என்ன அக்கௌண்ட், பரலோகத்துல ஒரு அக்கௌண்ட் இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறார், கணக்குல வைக்கிறார். அந்த கணக்குக்கு என்ன செய்யறோம், எவ்வளவு சேருதோ அதுக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். பரலோகத்திலையும் கிடைக்கும், இந்த உலகத்திலையும் நமக்கு கிடைக்கும். அந்த பலன் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய கொடுத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் பலன். ஏதோ நம்ம நினைக்கிறோம் கொடுக்கறது நஷ்டம் அடைகிறதுன்னு சொல்லி நினைக்கிறோம்.
இல்லையா? விதையே கையில வச்சுட்டு நான் இதை விதைக்கவே மாட்டேன் அப்படி ஒருத்த வச்சிருந்தா என்ன ஆகும்? அதை விதைச்சாதான் அது பன்மடங்கா எனக்கு பெருக முடியும். என்னுடைய கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கு தான் நான் இதை உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்ரோதீத்துவின் கையில் வர பற்று கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அப்போ எப்பாப்ரோதீத்து இவருடைய உடன் ஊழியன், அவர் மூலம் என்ன செய்யிருக்காங்க? பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அது அந்த காணிக்கையை பத்தி என்ன சொல்றாருன்னா, சுகந்த வாசன் தேவனுக்கு பிரியமான உகந்த பலி அப்படின்னு சொல்றாரு. எதை நம்ம கொடுக்குற காணிக்கை எப்படிப்பட்டது? சுகந்த வாசனின் தேவனுக்கு பிரியமான உகந்த பலி. தேவனுக்கு பிரியமான பலி அது எது? நம்ம கொடுக்குற காணிக்கை. அதனால நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். 19ஆம் வசனம் வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, தம்முடைய ஐஸ்வர்யத்தின் உங்கள் குறைவை. ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சமா இருக்கிறவன கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். இப்ப நான் ஒருத்தருக்கு பார்த்தா 10 ரூபா கொடுக்கலாம், இல்ல 100 ரூபா கொடுக்கலாம். ஆனா ஒருத்தர் பெரிய பணக்காரன் தான், அவன் என்ன செய்யலாம்? 1 லட்சம் ரூபா கூட அவனால கொடுக்க முடியும். அப்படிதானே? அப்போ தேவாதேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அப்பாவும் ஒரு மகனும் கடைக்கு போனாங்க. கடைக்கு போகும்போது அந்த அப்பா என்ன பண்ணாருன்னா, ஜாமான் வாங்கிட்டு இருக்கும்போது கடைக்காரர் வந்து, தம்பி நீ கொஞ்சம் முட்டாய் எடுத்துக்க அப்படின்னு சொன்னார். அப்போ இவன் வந்து எடுக்கவே இல்லை. அவர் திரும்ப சும்மா எடுத்துக்கப்பா, உனக்கு எவ்வளவு வேணும் முட்டாய் எடுத்துக்க அப்படின்னு சொன்னார். அப்ப எடுக்கல. சாக்லேட்னு வச்சுங்க, சாக்லேட் எடுத்துங்கன்னு எடுத்துக்கல. அப்போ அவங்க அப்பாவும் சொன்னாரு, டே எடுத்துக்கடா, கடைக்காரர் நம்ம சொந்தக்காரர் தான், நமக்கு ரொம்ப வேண்டியவர், எடுத்துக்க, அவரே சொல்றாரு அப்படின்னு. அப்பவும் எடுத்துக்கலையா. அப்புறம் கடைக்காரர் கையை விட்டு எடுத்து அவன் கையில கொடுத்தாராம். அப்போ வாங்கி கொண்டாராம். இப்போ வீட்டுக்கு வந்தோடனே அப்பா கேட்டாரு, ஏண்டா நான் சொன்னேன், அவர் சொன்னாரு, அப்போ எடுக்கல, இப்போ மட்டும் வாங்கிட்டியடா அவர் கொடுக்கும்போது. நம்போது, அப்பா என் கை சின்ன கை, நான் கொஞ்சம் தான் எடுக்க முடியும், ஆனா அவர் கை பெரிய கை, அதனால கையை விட்டு அவர் நிறைய எனக்கு கொடுத்தாரு அப்படின்னாரு. ஓ, ஆண்டவரா நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். அது பெரிய கை. ஒரு பெரிய செல்வந்தர், உலகத்திலேயே பெரிய செல்வந்தருடைய கை. அதனால தம்முடைய ஐஸ்வர்யத்தின் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால ஊழியத்துக்கு கொடுக்க கொஞ்சம் கூட என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. 2 காசு இருந்துச்சா அதையும் போட்டா. தனக்கு இருந்த மொத்த பணமும் அவ்வளவுதான், அதே போட்டா. உலகம் முழுதும் அவள் பேசப்படுகிறாள். எத்தனையோ சந்ததிகள், தலைமுறைகள் அவளை பற்றி பேசியிருக்காங்க. நம்மளும் பேசிட்டு இருக்கிறோம். வரப்போகிற சந்ததியும் அவரை பற்றி அவ அப்படி கேள்விப்படுவார். அவட தேவன் எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதித்தாரோ தெரியாது. அதனால கொடுக்கறதுல குறைந்து போகாதீர்கள். ஆனா அதனாலதான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். நிச்சயமா கர்த்தருக்குள்ள சொல்ல முடியும். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு எந்தெந்தைக்கு மகிமை உண்டாதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார். அப்போ எல்லாருக்கும் வாழ்த்துங்க. எல்லாரையும் ஒருத்தரை தூசிக்காதீங்க, ஒருத்தரை சபியாதிருங்கள். எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, வாழ்த்து சொல்லுங்க. பிரைஸ் விளையாடுங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. அதை விட அவங்களுக்கு வாழ்த்து சொல்றது நல்லது. பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமா ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறார்கள். உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அப்ப கிருபை மட்டுமே போதும். அந்த கிருபை மட்டுமே நம்மோடு கூட இருந்தால் போதுமானது. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அவருடைய கிருபையை நம்ம ஒரு நாள் இழந்துடக்கூடாது. தாழ்மையுள்ளவர்கள் கிருபை அளிக்கிறார். அவர் கீழ்ப்படிந்து நடக்க அவர்கள் கிருபை அளிக்கிறார். இரக்கமுள்ளவர்கள் கிருபை அளிக்கிறார். அதனால அவருடைய கிருபையை ஆண்டவரே பெற்றுக்கொண்டு, கிருபையின்படி அவருடைய கிருபையினால் நம்ம தொடர்ந்து வழிநடத்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிருபையுள்ள நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே தாமே ஆண்டவரே,
இந்த நிமிடம் வரை நீர் எங்களோடு கூட பேசிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிலிப்பியர் நிருபத்திலிருந்து அநேக ஆசீர்வாதமான வசனங்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தாமே, என் தேவன் தாமே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவைகளை எல்லாம் நிறைவாக்குவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிற மகிமையிலே நிறைவாக்குவாராக என்று அப்படியே அவருடைய குறைவையெல்லாம் நிறைவாக்கும்பா. எல்லாவற்றையும் பற்றி கொண்டேன், திருப்தி அடைந்தேன் என்று சொல்லி பவுல் சொல்வது போல ஆண்டவர் திருப்தியா வாழத்தக்கதாய் எல்லாவற்றையும் கொடுத்தரலாம் ஆண்டவரே. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க, எல்லாம் நிறைவாக காணப்பட உதவி செய்யுங்க. வழிந்து விடக்கூடிய ஆசீர்வாதத்தை 12 கோடி நிறைய எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தந்துருங்க. சுகவீனங்கள் பலகீனங்கள் மறையட்டும், குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் பெருகட்டும் கர்த்தா. நிறைந்த ஆசீர்வாதம் குடும்பங்களே காணப்படட்டும் கர்த்தா. இதை ஆசீர்வதித்து நடத்தும். வசனங்களை மீண்டும் வாசித்து ஆண்டவரே அவைகளை சொந்தமாக்கி கொள்ள உதவிச்சு, சார்ந்த குணமுள்ளவர்களாக இருக்க உதவிச்சு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரிவிக்க உதவி செய்ய ஆண்டவரே. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.